வணக்கம். அருணகிரிநாதரின் திருப்புகழ். முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றச் சுற்றி பலநாளும் தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்றுப்பற்ற கருதாதோ வட்டப்புட்பத் தலைமீதே வைக்கத்தக்க திருப்பாதா கற்றத்தற்ற தருவோனே கச்சி சொக்க பெருமாளே. இந்த பாடல் காஞ்சிபுரத்தில் இயற்றியது. கச்சி என்றால் காஞ்சிபுரம். என்ன சொல்ல வராரு ஆசிரியர் இங்க? இந்த பிறவியோடு இவ்வுலக வாழ்க்கை போதும்பா, உன்னுடைய திருவடிகளில் என்னை சேர்ப்பித்துக்கொள். இதான் அவருடைய ரெக்வஸ்ட். முட்டுப்பட்டு கதிதோறும். முட்டுப்பட்டுன்னா என்ன? முட்டுப்பட்டுனா சங்கடப்பட்டு, முட்டி மோதி அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்முடைய பேச்சு வழக்கு. முட்டி மோதி இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி முட்டுப்பட்டு கதிதோறும், சங்கடப்பட்டு கதிதோறும். கதிதோறத்துக்கு ஒரு சிறிய விளக்கம். கதி என்பது 4 வகை பிறப்புகளாம். முட்டி மோதி அல்லலுற்று 4 வகை பிறப்பிலும். இந்த 4 வகை பிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வகை பிறப்புனா சராயுஜம். சராயுஜம் என்பது கருப்பையில் தோன்றுவன. நம்மளை மாதிரி மனிதன், விலங்கு போன்ற உயிர்கள் சராயுஜம். அண்டஜம், அந்த உயிர்கள்லாம் முட்டையில் தோன்றுவன. என்னென்ன முட்டையில் தோன்றுகிறது? பறவைகள், பாம்பு, பள்ளி, பூச்சி வகைகள்லாம் முட்டையில் தோன்றுவது, அது அண்டஜம். உற்பீஜம். உற்பீஜம்லாம் என்னது? விதைகளில் தோன்றுவன. மரம், செடி, கொடி இதெல்லாம் உற்பீஜம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸ்வேதஜம். ஸ்வேதஜம் அப்படின்னா வியர்வையில் அழுக்கில் தோன்றுகிற கிருமிகள், நுண்ணுயிர்கள், பாக்டீரியா அப்படிலாம் சொல்கிறோம்ல. நுண்ணுயிர்லாம் வியர்வையில் தோன்றுவது, அதற்கு ஸ்வேதஜம் அப்படின்னு பேர். 4 பிறவிகள் இங்கே சொல்கிறாங்க. தெய்வ, மனித, நரக, விலங்குல 4 பிறவிகள் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறார்? முட்டுப்பட்டு கதிதோறும். அப்படி சங்கடப்பட்டு இந்த 4 வகை பிறப்பிலும் முற்றச் சுற்றி பல நாளும். முற்றச் சுற்றி பல நாளும் முழுவதுமாக அலைந்து திரிந்து பல பிறவியிலும் தடுமாற்றம். சுற்றுறோம்ல, தட்டாமலை சுற்றுற மாதிரியா இருக்குது. சுற்றி தொப்புன்னு விழுறோம், பிடிச்சி மறுபிறவியில் போட்டுடுறாங்க. நல்லா சுற்றுறோம், தொப்புன்னு விழுறோம், மறுபிறவியில் போட்டுடுறாங்க. தடுமாற்றம் அடைந்து சுழலும் இப்பிறவிச் சுழற்சியில் சிக்கி தடுமாறி தட்டுப்பட்டு சுழல்வேனை. தடுமாற்றம் அப்படியே சிக்கி சின்னாபனமாக இருக்கிற என்னை எப்படி மாணிக்கவாசகர் சொல்லுவார் சிவபுராணத்தில். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விழுக்கமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே. இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். புல்லாகி பூடாகி புழுவாகி. இங்கே நாம் ஒரு செல் அமீபாவிலிருந்து மனிதனாவது வரை உள்ள பரிணாம வளர்ச்சியை சொல்கிறார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய். புல்லுலேருந்து தேவர் வரைக்கும் அப்படியே ஒரு வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியை சொல்கிறார் மாணிக்கவாசகர். மனிதனாக பிறப்பு எடுத்துட்டோம், விலங்காக மாறாதே, அசுரனாக மாறாதே, மனிதனாக புனிதனாக மாறு. இங்கே இதுதான் கருத்து. நம்ம இத்தனை எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன மீட்டெடு? இங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறது தான் இவர் இங்கே சொல்கிறார். தட்டுப்பட்டு சுழல்வேனே. அப்போ அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கேன்ப்பா தடுமாட்டத்தோட. சற்று பற்ற கருதாதோ. சற்றுனா கொஞ்சம், சத்து பிடிச்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி விழறோம், கொஞ்சம் பிடிச்சிக்க மாட்டியா, மேலே தூக்க மாட்டியா, அது சற்று பற்ற கருதாதோ அப்படின்னா கொஞ்சம் கவனிக்க மாட்டாயா, கருதாதோ, நினைக்கலாகாதோ. கேன் யூ நாட் ஹோல்ட் மீ, டேக் கேர் ஆஃப் மீ ஈவன் அ லிட்டில். கொஞ்சம், சற்று கொஞ்சம் பார்க்க மாட்டேயாப்பா அப்படி கேட்குறோம்ல. கேட்குறாரு, உரிமையாக கேட்குறாரு. வட்ட புட்ப தலைமீதே. வட்ட புட்பம் என்பது புஷ்பம். புட்பம்னா புஷ்பம். வட்ட புட்ப தலைமீது வட்டமாக ஒரு மலர் இருக்குது. அது என்ன மலர்? தாமரை. தலைமீதே. தலம் என்றால் இங்கே பீடம்.
வட்டப்புட்ப தலைமீதே என் இதய தாமரை என் இதய கமலப்பீடத்தின் மேலே வைக்கத்தக்க திருப்பாதா, என் இதய விடத்திலே வைத்து பூஜிக்கத்தக்க திருவிடைகளை உடையவரே. இன்னும் உன்னோட திருவிடைகள் என்னோட இதயத்தில் வைக்கணும். பூஜிக்கிறதுக்காக உன்னுடைய திருவிடைகளை என்னுடைய இதயத்தில் இதய பீடத்தில் வைக்க வேண்டும். டிசர்வ்டு டு பி பிளேஸ்ட் அப்படிங்கிறார். உன் திருவடிகளை என் இதய பீடத்தில் வைத்து கட்டத்து அற்றத்து அருள்வோனே. கற்றத்தற்றத்துன்னு எழுதியிருக்கேங்க, அது பிரித்து படிக்கணும். கற்றத்து அற்றத்து அருள்வோனே அப்படின்னு படிக்கணும். கற்றத்து அற்றத்து அருள்வோனே. கட்டத்துனாக்கா கஷ்டம், கட்டத்து என்பது கஷ்டம், ட்ரபிள். அற்றத்துன்னா அந்த சமயம், அதாவது கஷ்டப்படும் நேரங்களில் துன்பமுறும் சமயத்தில் வந்து அருள் புரிபவனே. நீ துன்பமாக வரும்போதெல்லாம் என்னை கை கொடுத்துருக்க, ஆனால் இந்த பிறப்புங்கிற இந்த இதுலேருந்து என்னை தூக்கணும். இதை தான் சொல்கிறார். நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், அப்போல்லாம் எனக்கு கை தூக்கியிருக்கப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பிறவி துன்பத்திலேருந்து என்னை மீட்க வேண்டும், அதுதான் சொல்கிறார். கற்றத்தற்ற தருவனே, சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் என்னை தூக்கி கை தூக்கி விட்டே அப்பா. கச்சி சொக்க பெருமாளை. கச்சி என்பது காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. சொக்க பெருமாள், சொக்கம் என்பது அழகான, ஹேண்ட்ஸம். கச்சி சொக்க பெருமாளே, நீயே என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முட்டி மோதி இந்த வாழ்க்கையில் நான் துன்பப்படுகிறேன். அன்பும் கருணையும் கொண்ட இந்த பிறவிச் சுழற்சியில் அகப்பட்டு கொண்டிருக்கும் என்னை தூக்கிவிடக்கூடாதா? இதான் கேட்குறார். என்ன கொஞ்சம் காப்பாற்றக்கூடாதாப்பா, என்ன கொஞ்சம் கவனிக்கக்கூடாதா? இப்படி சுற்றி சுற்றி பிறந்துட்டுருக்கேனே, எப்போ தான் எனக்கு விடிவு காலம் அப்படிங்கிறத இங்கே சூச்சகமாக கேட்குறார். 7வது சக்கரமாக சகசிராரம் என சொல்லப்படும் வட்ட வடிவமான 1000 இதழ்கள் கூடிய புஷ்பத்திலே குண்டலியை நிறுத்தியவர்கள் முருகனுடைய திருவடி ஸ்பரிசம் கண்டவர்கள், முருகனுடைய திருவடி தரிசனம் கண்டவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். இதுதான் சூட்சுமம் இல்லையா? இந்த இதை தான் இங்கே சொல்கிறாரு. முருகனுடைய திருவடியை தன் இதய பீடத்தில் வைத்து கொண்டவர்களெல்லாம் மோட்சத்தை அடைபவர்கள். அப்பேரின்ப வாக்கியத்தை அடியேனும் பெற வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்திக்கிறார் அருணகிரியார். இந்த பேரின்பம் எனக்கு வேணும், எனக்கு இந்த சுற்றி பிறக்கிறதே வேணாப்பா. புல்லாவும் பிறக்க வேணாம், அசுரனாகவும் பிறக்க வேணாம், எதுவுமே பிறக்க வேணாம். எல்லாம் பிறந்தாச்சு, பிறந்ததெல்லாம் போதும், மண்ணதெல்லாம் போதும். எனக்கு உன்னுடைய திருவருள் திருவடி தரிசனம் தேவை, உன்னுடைய திருவடி ஸ்பரிசம் தேவை அப்படின்னு ரொம்பவும் அவரை வேண்டி மனமுருகி வேண்டி கேட்கிறார். இந்த தன்னுடைய பிறவித்துறையை நீக்க வேண்டும் என்று அருணகிரியார் மனமுருகி கேட்கிறார். தேங்க்யூ.